கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஓசோன் லிஸ்ட். ஓகேவா? ஓசோன் லிஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜேஇ அண்ட் நீட்டுக்கு வந்து ஜேஇல ஓசோன் லிஸ்ட் இல்லாமல் இருக்க கொஸ்டின் வந்து இருக்கவே இருக்காது. பட் நீட்டில் வந்து வர்றதுக்கு இப்போ மோர் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் தட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இங்கே என்ன கேட்டுக்கிறாங்க, ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 காம்பவுண்டில் ஓசோன் லிஸ்ட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் வந்து வரும்னு கேட்டுக்கிறாங்க. நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பார்ப்போம். அப்போ பென்ட் 2E. அப்போ பென்ட் 2E நம்ம ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி எழுதணும்? பென்ட்னா நமக்கு வந்து 5 கார்பன் அட்டம் இல்லையா? 3 4 5. அப்போ ரெண்டாவது கார்பன் அட்டத்தில் நமக்கு என்ன இருக்குது? டபுள் பாண்ட் வந்து இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். அப்போ செகண்ட் கார்பன் நமக்கு என்ன இருக்குது? டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அப்போ இந்த மாலிகுல்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH அண்ட் CH3. இதை நம்ம வந்து ஓசோன் மாலிகுல் வந்து நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். O3 மாலிகுலர் ரியாக்ட் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பாண்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல O3 வந்து நம்ம ஆட் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணணும்? CH3 CH2 CH அந்த டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேவா? அப்போ ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? CH அண்ட் CH நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்து O3 மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இங்கே ஒரு O, இங்கே ஒரு O. சின்ன வயசு வந்து இந்த வீடுலாம் நம்ம இப்படி தான் வரைவோம் இல்லையா? ஸோ இதை வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணால் இதை வந்து நமக்கு வந்து இப்படி பிரேக் பண்ணி விட்டுறணும். இதையும் நம்ம இப்படி பிரேக் பண்ணி விட்டுட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் இங்கே போயிடும், இந்த ஆக்சிஜன் இங்கே போயிடும், இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து வெளியில் போயிடும். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 CHO. ஓகேவா? இன்னொரு ப்ராடக்ட் வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 CHO வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். CH3 CHO வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது ஒன்லி ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட். உண்மையாக நமக்கு வந்து இப்படி நடக்கவே நடக்காது. வெளியில் போகிற ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் தான் நமக்கு வந்து வெளியில் போகும். இது வந்து உள்ளே போகும். நீங்கள் வந்து ஷார்ட் கட்டுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியல் மெக்கானிசம் கிடையாது. பட் நீங்கள் இந்த ஷார்ட் கட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கரெக்டான ப்ராடக்ட் வந்து வரும். இதுதான் சிம்பிள் ஓசோன் லிஸ்ட். இது வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்கள் 11th ஃபைனல் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஓசோன் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.